ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வான் சிறகுகள். இப்போ நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செம்ம கிறிஸ்பியாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். சரி வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை வேகமாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க உங்களுக்கு என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நல்லா 2-3 அலசு அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா இந்த மாதிரி கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் அது நல்லா ஊறட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். அடுத்ததாக உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு இன்றைக்கி நான் வந்து இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சேர்க்கக்கூடிய எண்ணெய் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. வெள்ளைப்பூடு வந்து கண்டிப்பாக உருளைக்கிழங்குக்கு சேர்க்கணும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து அதிக வாய்வு, அதனால் கண்டிப்பாக பூண்டு இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது உருளைக்கிழங்குக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவரையும் கொடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை போட்டு மூடி 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். இந்த டைமில் நமக்கு தேவையான மசாலாவான 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இந்த உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை போட்டு மூடி மறுபடியும் 3 நிமிஷம் சிம்மிலே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். 3 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாருங்கள், முழுசாக வெந்து கீழே இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு. இது வந்து நம்ம இரும்பு சட்டியில் பண்ணனால தான் கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு அப்படின்னு முழுசாக நினைக்க வேண்டாம். நம்ம அந்த உருளைக்கிழங்கை நல்லா 2-3 அலசு அலசிட்டு கல் உப்பு போட்டு ஊற வச்சோம் பாருங்கள். அதனால அந்த உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் எல்லாம் போயிடுச்சு. அதனாலே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவே கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் டைமில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளவு அழகாக கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு ஃப்ரை கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்களும் நான் சொன்ன மாதிரி தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.